ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு மார்க் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்து வேக்கப் செஷனில் இருக்கோம். ஸோ இன்னைய நாளோட இந்து எடிட்டோரியலேருந்து ஒரு ஒரு சூப்பரான 10 வார்த்தையை பார்க்க போகிறோம். அதில் வந்து 4 to 5 வேர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சூப்பரான வார்த்தைகள். ஓகேவா? ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை வந்து ஸோ டெய்லியுமே ஆவரேஜாக 50 60 பேர் பார்க்குறீங்க. பட் இன்னும் வந்து வீடியோவை லைக்கோ இல்லை வந்து கமெண்ட்டோ பண்ண மாட்டேறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு 6 7 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. அதுலயும் வந்து 1 2 பேர் தான் கமெண்ட் பண்றீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட்டும் லைக்கும் தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் ஃபீல்ட்ல வந்து புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னைய நாளோட வார்த்தை என்ன அப்படின்னா ஃப்ரே. ஸோ ஃப்ரே அப்படின்றது ஃபைட் அப்படின்றது அர்த்தம். சரியா? இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். ஆண்டனிம் வந்து பீஸ், தமிழ் மீனிங் வந்து சண்டை. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாம். த கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட் பிகின் டு ஃப்ரே தேர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களுக்குள்ள தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் ஏற்பட்டுட்டே இருந்து அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கூட. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா ப்ரோலாங்டு. ஸோ ப்ரோலாங்டு அப்படின்றது லென்த்தர். ஸோ இந்த ப்ரோலாங்டு வந்து நீங்க எந்த இடத்துல அதிகமாக கேட்டிருப்பீங்க அப்படின்னா, ஸோ டாக்டர்ஸ் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரோலாங்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பார்ட்சிபிள்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து லென்த்தன், ஆன்டனிம் வந்து ஷார்டன். ஸோ தமிழ் மீனிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீடித்த. எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஸ் அ ப்ரோலாங்டு ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஒர்க் ரைஸ்டு கன்சர்ன்ஸ் அமாங் ஹிஸ் கலீக்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, தொடர்ச்சியான நம்ம வந்து லீவ் எடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா, கொலீக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட டிஎல்ட்ட இது அவங்களோட கன்சர்ன் வந்து சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க. அவர் மட்டும் இவ்வளோ நாள் லீவ் எடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ அந்த கதை தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா ரீக். சரியா? நாட் அ ரீக்ஸ், இட்ஸ் அ ரீக். சரியா? ஸோ ரீக்ஸ் அப்படின்றது வேர்போட இன்னொரு ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த பொசிஷனா வேர்ப்ல வரும். சினானிம் வந்து ஸ்மெல். ஒரு இடத்துல வந்து துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த வார்த்தை ரீக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கப்புறம் துர்நாற்றம். ஸோ துர்நாற்றம் அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான இங்கிலீஷ் மீனிங் இதுதான், ரீக். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. த காபேஜ் லிஃப்ட் அவுட் இன் தி சன் ஸ்டார்டட் டு ரீக் அட்ராக்டிங் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட். ஓகேவா? ஸோ வெளியே போட்ட குப்பை, அதாவது ரோட்லயோ எங்கேயோ போட்ட குப்பை வந்து ஃப்ளைஸை வந்து வர வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. துர்நாற்றம், அந்த குப்பையிலேருந்து வர துர்நாற்றம் வந்து ஃப்ளைஸ் ஈக்களை வந்து அந்த இடத்துல வர வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல இந்த இமேஜ்ல இந்த ஒரு பிளேலிஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த இமேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட வெக்காப்ஸோட இமேஜ் பிளேலிஸ்ட் தான். சரியா? ஸோ மேலே ஒரு கார்டு தரேன். அந்த கார்டை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நேற்று போன வாரம் வீடியோ, லாஸ்ட் மந்த் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா ஃபோர்த் ரைட். சரியா? ஃபோர்த் ரைட் அப்படின்றது பார்ட்ஸ் என்ன வரும்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து ஃப்ராங்க், ஆண்டனிம் வந்து சீக்ரெட்டிவ். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்துல ஃப்ராங்கா இருக்காங்க, வெளிப்படையா ஒருத்தவங்களோட ஃபேஸை பார்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம ஃபோர்த் ரைட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷீ அப்ரிஷியேட்டட் இஸ் ஃபோர்த் ரைட் ஆனஸ்டி வென் ஹி அட்மிட்டட் இஸ் மிஸ்டேக் வித்தவுட் எசிடேஷன் அப்படின்னு சொல்லக்குள்ள இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஏன் ஃபோர்த் ரைட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா கவனிக்கலாம். ஸோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான். அவனோட தப்பை அவன் வந்து ஒத்துக்கிறதுனால, சரியா? அவன் ஃப்ராங்கா அந்த தப்ப வெளிப்படையா ஒத்துக்கிறதால அவள் வந்து அவனை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ரீடைன். ஸோ ரீடைன் அப்படின்றது கீப். இந்த வார்த்தைய நீங்க எங்க அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, கம்பெனிஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்கேஸ் ஒரு கம்பெனில இருந்து பேப்பர் போட போறோம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து பேசுவாங்கல்ல. நாங்க வந்து உங்கள வந்து ரீடைன் பண்றோம். உங்களுக்கு வந்து நாங்க இவ்வளோ சேலரி தரோம். இல்ல நாங்க வந்து இந்த ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்சிபிள் வந்து வெர்ப்ல வரும். ஆன்டனிம் வந்து லூஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷி டிசைடட் டு ரீடெயின் ஓனர்ஷிப் ஆஃப் தி ஃபேமிலி பிசினஸ் டெஸ்பைட் நியூமரஸ் ஆஃபர்ஸ் டு செல் இட். ஓகேவா? இந்த இடத்துல அவளுக்கு அவளோட ஃபேமிலி பிசினஸை செல் பண்றதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் அவள் அந்த ஃபேமிலி பிசினஸ் வந்து ரீடெயின் தான் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா ஏர்ன். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஏர்னிங் கிடையாது, ஏர்ன். சரியா? ஸோ இது வந்து வேர்போட இன்னொரு ஃபார்ம்ல இருக்கு. ஏர்ன்ன்றது ஏங்குதல். ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து லாங்கிங் பண்றோம்ல, அதாவது ஏங்குவோம்ல, அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து ஏர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆண்டனிம் வந்து அபாச்சி. எக்ஸாம்பிள் பாருங்க. ஏர்ன் ஃபார் தி பீஸ்ஃபுல் கண்ட்ரி சைட் லாங்கிங் டு எஸ்கேப் தி பஸ்லிங் சிட்டி லைஃப். ஓகேவா? ஸோ அவன் வந்து அவனோட கண்ட்ரி சைடோட லைஃபுக்காக ஏங்குறான். பீஸ்ஃபுல் கண்ட்ரி சைடுக்காக ஏங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ இந்த பிளேலிஸ்ட் பாருங்களேன். இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க இப்ப தான் ஒரு பிகினரா இருக்கீங்க. ஸோ பிகினரா இருந்துகிட்டு ரீசனிங்ல எனக்கு எல்லா டாபிக்கும் நான் கத்துக்கணும், ஒரே இடத்துல கத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பிளேலிஸ்ட் இஸ் பெஸ்ட்.
ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஆஃப்லைன் சென்டருக்கு போனாலும் சரி, இல்லன்னா வந்து ஒரு ஆன்லைன்ல ஏதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறதாலும் சரி, ஸோ அங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்களோ, அதே விஷயங்கள் தான் நம்ம இந்த பிளேலிஸ்ட்லயும் ஒரு சூப்பராவே ஒரு பிளேலிஸ்ட்ட கிரியேட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ மேல ஒரு கார்ட் தரேன். பிகினரா இருக்கீங்க, இல்ல 1 இயர் தான் ஆகுது. இன்னும் கான்செப்ட்ல கிளியர் இல்ல அப்படின்னா, நீங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பசில், சீட்டிங் முதற்கொண்டு எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா, பைஃபிகரேட். நல்லா இந்த வார்த்தைய கவனிங்க. சூப்பரான சூப்பர் ஸ்டார் வார்த்தை இன்னைக்கு. பைஃபிகரேட்டட். ஓகேவா? ஸோ இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, வேர்ப்ல வரும் சினானிம் வந்து டிவைடட். ஒரு விஷயம் வந்து 2ஆ பிரியுது அப்படின்னா, நம்ம இந்த வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, "த ரிவர் பைஃபிகரேட்டட் இன்டூ 2 ஸ்மாலர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஸ் இட் ஃப்ளோட் த்ரூ த வேலி" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிவர் வந்து ஒரு வேலி வழியா போகும்பொழுது, அது 2 பாகங்களா பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா, டிஸில்யூஷன்மென்ட். ஓகேவா? இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, நவுன்ல வரும் சினானிம் வந்து சேட்னஸ். ஓகேவா? சேட்னஸ தாண்டி இது வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஏமாற்றம். நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ஏமாற்றத்த குடுக்கும்ல, அததான் நம்ம இந்த டிஸில்யூஷன்மென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இன்னைய நாளோட அடுத்த சூப்பர் ஸ்டார் வேர்ட் அப்படின்னே சொல்லலாம். "His idealism was shattered by the harsh realities of the world, leading to the deep sense of the disillusionment." ஓகேவா? சூப்பரான எக்ஸாம்பிள். இந்த இந்த எக்ஸாம்பிளோட அர்த்தத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட். நீங்க வந்து சீட்டிங் வந்து ஃபுல்லா தரவா இருக்கீங்க. ஸோ ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் நான் வந்து எங்க போய் சர்ச் பண்றது? ஸோ பிடிஎஃப் இருந்தாலுமே சரி, பட் பிடிஎஃப் இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ பட் இங்க நம்ம இந்த வீடியோஸ்ல ஒரு வீடியோலயும் ஒரு ஆவரேஜா 3 கொஸ்டின்ஸ் 3 சீட்டிங் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். உங்களையும் சால்வ் பண்ண வைப்பேன். நானும் சால்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ எப்படி எக்ஸாம்ல வந்து 1 லைன் 2 லைன்ல டெஸ்ட் வைப்பாங்களோ, அதே மாரி தான் நம்மளும் இங்க டெஸ்ட் வச்சு சூப்பரா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். மேல கார்ட் தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா, அப்ரோகேஷன். ஸோ அப்ரோகேஷன் அப்படின்றது ரத்து செய்தல், ரிப்பில் அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ ஆன்டனிம் என்ன? இன்ட்ரோடக்ஷனா தான் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. த அப்ரோகேஷன் ஆஃப் த ட்ரீட்டி ஸ்பார்க்ட் வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் அமாங் தி அஃபெக்டட் நேஷன்ஸ். ஓகேவா? அப்ரோகேஷன்னா என்ன அர்த்தம்? ரத்து செய்தல். ஸோ ட்ரீட்டி ஏதோ ஒரு ட்ரீட்டிய வந்து ரத்து செஞ்சதால என்ன நடக்குது? அந்த 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 ரத்து செய்ததால அந்த நேஷன் அந்த கண்ட்ரி ஃபுல்லா ப்ரொட்டஸ்ட் ஸ்பார்க் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா, ஒஸ்டென்சிபிலி. ஸோ இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, அட்வெர்ப். சினானிம் வந்து அப்பரன்ட்லி. ஜெ ஆன்டனிம் வந்து ஜென்யூன்லி. வெளிப்படையா ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம வந்து ஒஸ்டென்சிபிலி சொல்லுவோம். ஸோ இன்னைய நாளோட அடுத்த சூப்பர் ஸ்டார் வேர்ட் அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஸோ ஒஸ்டென்சிபிலி அப்படின்னா வெளிப்படையா ஒரு விஷயத்த நம்ம பேசுறது தான். சரியா? சரியா? எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைய நாளோட 10 வார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் ஆகல அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் ஆயிக்கோங்க. நம்மளோட லாஸ்ட் வீக்கோட இந்து வெக்காப்ஸ் கம்பைலேஷன் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்க வந்து லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. பிளஸ் வந்து கமெண்ட்ல வந்து இந்த செக்ஷன் எப்படி இருந்தது? இந்த நம்ம குடுக்குற இந்த செஷன் எப்படி இருக்கு? அப்படின்ற ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் எதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ மறக்காம அந்த பெல் பட்டன அழுத்திட்டீங்க அப்படின்னா, நாங்க போடுற வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல். பை பாய்.